வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளோட ஆரோக்கியத்தை தினமும் பாதிக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான பழக்கத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, நாம எவ்வளவு வேகமா சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தான். நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு மெயின் காரணம். நம்மள அறியாமலேயே இந்த பழக்கங்களுக்குள்ள மாட்டிக்கிறோம். அவசர அவசரமா சாப்பிடுறது, ஃபோன் நோண்டிக்கிட்டே இல்லனா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, டென்ஷன்ல கண்டபடி சாப்பிடுறது, அப்புறம் சரியா மெல்லாம முழுங்குறது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குது. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு பேர் வச்சுடுவோமா? இத 10 நிமிஷம் சாப்பாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இப்படி அவசரமா சாப்பிடுறது நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரி குழப்பத்தெல்லாம் உண்டாக்குதுன்னு பார்க்கலாமா? இதோட உடனடி ரிசல்ட் என்ன தெரியுமா? தேவைக்கு அதிகமா சாப்பிட்டுருவோம், வயிறு ஒரே உப்பசமா இருக்கும். நல்லா ஃபுல்லா சாப்பிட்ட பிறகும் ஒரு திருப்தியே இருக்காது. ஆனா இதெல்லாம் வெளியே தெரியிற அறிகுறிகள் மட்டும்தான். ஓகே, இப்ப நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ரொம்ப வேகமா சாப்பிடுறதுனால நம்ம உடம்போட கம்யூனிகேஷன் சிஸ்டம் எப்படி அடி வாங்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி நினைச்சுக்கோங்க, உங்க வயிறுக்கும் மூளைக்கும் நடுல ஒரு வீடியோ கால் நடக்குது. ஆனா அது பயங்கரமா லேக் ஆகுது. உங்க வயிறு போதும்பா வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு மூளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். ஆனா நீங்க ரொம்ப வேகமா சாப்பிட்றதால அந்த மெசேஜ் மூளைக்கு போய் சேர்றதுக்குள்ள நீங்க இன்னும் 2 வாய் அதிகமா சாப்பிட்டுருவீங்க. ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி வர்ற வீடியோ கால் மாதிரி தான் இது. இந்த முக்கியமான மெசேஜை எடுத்துட்டு போற மெசஞ்சர்ஸை தான் திருப்தி ஹார்மோன்கள்னு சொல்றோம். அதாவது வயிறு நிறைஞ்ச உடனே இந்த ஹார்மோன் சுரந்து ரத்தம் வழியா மூளைக்கு போய் ஹே சாப்பிட்டது போதும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. முதல்ல சரியா மெல்லல, அதனால ஜீரணம் ஸ்லோ ஆகுது. ரெண்டாவது, வயிறு நிறைஞ்ச சிக்னல் ரொம்ப லேட்டா அனுப்பப்படுது. இதனால அந்த திருப்தி ஹார்மோன்களோட வேலை மந்தமாயிடுது. இதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன? வயிறு உண்மையாவே நிறைஞ்ச பிறகும் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகமா சாப்பிடுறது இந்த 3 முக்கியமான சிஸ்டத்தையும் டைரக்டா தாக்குது. நம்மளோட ஹார்மோன் கம்யூனிகேஷன், சாப்பாட்டை சக்தியா மாத்திர மெட்டபாலிசம், அப்புறம் நம்மளோட முழு ஜீரண மண்டலம். சரி, பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வு என்ன? வாங்க ஒரு புது டார்கெட் செட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் 20 நிமிஷ இலக்கும் மண்டலம். இது நம்ம உடம்போட இயற்கையான ரிதம்த்துக்கு நாம திரும்ப போறதுக்கான ஒரு வழி. சயின்ஸ் படி பார்த்தா ஒருவேளை சாப்பாட்டை 20ல இருந்து 30 நிமிஷம் வரை எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். இந்த டைம்ல தான் வயிறு அனுப்புற போதுங்கிற சிக்னலை மூளை கரெக்டா ரிசீவ் பண்ணும். இந்த நம்பரை 20-30 நிமிஷம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. வேகமா சாப்பிடும்போது வர்ற எல்லா பிரச்சனையும் மெதுவா சாப்பிடும்போது அப்படியே பாசிட்டிவா மாறுது. திருப்தி சிக்னல்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும், எனர்ஜி லெவல் ஸ்டேபிளா இருக்கும், ஜீரணம் சூப்பரா நடக்கும். அது மட்டும் இல்லாம இயல்பாவே நம்ம சரியான அளவு தான் சாப்பிடுவோம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு டயட் மாதிரி உங்களை கட்டுப்படுத்துற விஷயம் கிடையாது. இது ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிற மாதிரி. உங்க சாப்பிடுற வேகத்தை உங்களால கண்டிப்பா ட்ரெயின் பண்ண முடியும். ஆரம்பிக்கிறது ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்க நார்மலா எவ்வளோ நேரத்துல சாப்பிடுறீங்கன்னு டைம் பாருங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு வாய் சாப்பிட்ட பிறகும் ஸ்பூனை கீழே வச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுங்க. மூணாவதா, சாப்பிட்டு முடிச்சதும் உங்க உடம்பு எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. அவ்வளோதான். நாம ஏன் இதெல்லாம் பண்றோம்? சிம்பிள். இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமா நம்ம உடம்போட பல சிஸ்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷனை நாம திரும்பவும் ஸ்ட்ராங் பண்றோம். ஜீரணம், ஹார்மோன்ஸ், எனர்ஜி எல்லாமே ஒரு சரியான தாளத்துக்கு வந்துரும். ஓகே, இந்த பயிற்சியெல்லாம் பண்ணா உங்களுக்கு கான்க்ரீட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? வாங்க அதை பத்தி இப்போ பார்க்கலாம். இதோ பாருங்க, இதெல்லாம் தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவிடக்கூடிய மாற்றங்கள். உங்க சாப்பாட்டு நேரம் தானா அதிகமாகும், கண்டபடி ஓவர் ஈட் பண்றது குறையும், சாப்பிட்டது ஒரு மாதிரி மந்தமா இருக்குமே அது போயிடும், சாப்பிட்ட திருப்தி அதிகமாகும், வயிறு உப்பசம் மாதிரி பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா இதுதான். 100 விதமான டயட் ரூல்ஸை ஃபாலோ பண்றதை விட சாப்பிடுற வேகத்தை கண்ட்ரோல் பண்ற இந்த ஒரே ஒரு பழக்கம் உங்க ஹெல்த்ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டை உருவாக்கும். கடைசியா இந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த விளக்கத்தோட முடிக்கலாம். இது ஒரு சிம்பிள் செயின் ரியாக்ஷன் மாதிரி. மெதுவா சாப்பிடுங்க, உங்க மூளைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு புரியும். நீங்க தானாவே கம்மியா சாப்பிடுவீங்க. இதனால சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கும், ஜீரணமும் நல்லா இருக்கும். அடுத்த தடவை நீங்க சாப்பிட உட்காரும் போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.